நீங்கள் ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணி அந்த பொண்ணு கூட ஒரு மாதிரி ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க, இல்லை அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸே பண்ணி அந்த பொண்ணு கூட கமிட் ஆகிட்டீங்கன்னு வைங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களோட அந்த ஒரு பாண்டிங், அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஸ்பாயில் பண்ணாமல் இருக்கிறது, அதாவது உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங்கை எப்படி குறையாமல் பார்த்துக்கிறது, நீங்கள் ஒரு அன்அட்ராக்டிவ் பர்சனாக மாறாமல் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா நம்ம சேனலோட மோட்டிவ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறதும் மற்றும் உங்களோட கரியர் மற்றும் செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான வீடியோஸ் தான் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. கம் டு த பாயிண்ட். நீங்கள் ஒரு பொண்ணை ரொம்பவுமே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, ஆனால் அந்த பொண்ணு கூட இப்போ நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க வைங்க. நான் சொல்ல போகிற இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணலிங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் ஒரு அட்ராக்டிவ் பர்சனாகவே மெயின்டைன் பண்ண முடியும். அதில் ஃபஸ்ட் ஒன், அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு பொய் சொல்லியிருப்பீங்க, ஆர் ஏதாவது இப்போ ஒரு காலகட்டத்தில் ஒரு பொய் சொல்லிட்டீங்கன்னு வைங்க. ஒரு சின்னதோ இல்லை பெருசோ பொய் அப்படிங்கிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படியே நீங்கள் ஒரு விஷயத்தை பொய் சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த பொய்யை கன்ஃபார்ம் மெயின்டைன் பண்ணணும். எப்போ எந்த ஒரு காரணத்து கொண்டும் அந்த நீங்கள் சொன்னது பொய் அப்படின்னு அவங்களுக்கு தெரியவே கூடாது. அப்படி தெரியாமல் நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கும் போது மட்டும் அந்த மாதிரியான பொய்களை நீங்கள் சொல்லலாம். அதை விட்டுட்டு ஏதோ ஒன்று வாய்க்கு வருது, அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக அடிச்சு விட்டிங்கன்னா நாளப்புறம் நீங்கள் அதை சொன்னது பொய் தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வந்ததுன்னா ஒரு பிளாக் மார்க் விழுந்துடும். சரிப்பா, லவர்ஸ்குள்ளே போய் சொல்கிறோம், பிளாக் மார்க் விழுந்தால் என்ன அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த இடத்துல தான் கொஞ்சம் பொண்ணுங்களோட சைக்காலஜியை நீங்கள் யூஸ் பண்ணணும். பிகாஸ் பொண்ணுங்க என்ன யோசிப்பாங்கன்னா, அவன் அன்னைக்கே ஒரு பொய் சொல்லியிருக்கான், நீங்கள் ஒரு உண்மையவே இப்போ நீங்கள் சொன்னீங்கனாலும் அவங்க அதை கண்டிப்பாக பொய்ன்னு தான் நினைப்பாங்க. நீங்கள் அதுக்காக வாக்குவாதம் பண்ணாலும், நீ அப்போவே பொய் சொன்னவன் தானே, இப்போ மட்டும் என்ன உண்மையவா சொல்ல போகிற அப்படின்னு ஒரு வேர்டை யூஸ் பண்ணிடுவாங்க. அது டோட்டலாக உங்களோட அட்ராக்டிவ் மற்றும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை கொலாப்ஸ் பண்ணிடும். ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. தென் நெக்ஸ்ட், நீங்கள் அந்த பொண்ணுக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கலாம். அதுக்காக எப்போ பார்த்தாலும்மா உன்னோட கூந்தல் செம்மையாக இருக்குமா, நீ வச்சுருக்க பொட்டு வேறு லெவலில் இருக்குமா, உன்னோட ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குமா, அந்த ட்ரெஸ்ஸு வெளுத்து கிடந்தாலும் சூப்பராக இருக்குமா, அப்படிம்மா இப்படிம்மா வேறு லெவல்மா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்கன்னு வைங்க. என்ன இவன் ரொம்ப சிங்சங் போடுறானோ, இவன் ரொம்ப வாசிக்கிறானோ அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு நினச்சிருவாங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுங்க, எப்போ தேவையோ அப்போ கொடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று நல்லா இல்லைன்னு பட்டுச்சுன்னா அதை கன்ஃபார்ம் அந்த பொண்ணுக்கு சொல்லிடுங்க. பிகாஸ் இவன் என்ன எப்போ பார்த்தாலும் நம்ம எது சொன்னாலும் சரி சரிங்கிறான், சூப்பராக இருக்குங்கிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் பொண்ணுங்களுக்கு கண்டிப்பாக தோணும். அதை நீங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறாங்களோ சொல்லலையோ, பட் கண்டிப்பாக அது இன்னர் மைண்டில் கண்டிப்பாக தோணும். அப்படியே அவங்களுக்கு தோணலினாலும் அவங்களோட தோழிகள் கண்டிப்பாக அவங்களுக்கு அதை சொல்லுவாங்க. ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கலையா, இது கொஞ்சம் பிடிக்கலாமா, இது கொஞ்சம் மாற்றிக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இது நிஜமாலும் நல்லாயிருக்கு, இது கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஜென்டிலான ஒரு கமெண்ட்டை நீங்கள் காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் க்யூட்டாக, கொஞ்சம் அப்போதைக்கு கொஞ்சம் அவங்களால அக்செப்ட் பண்ண முடியலனாலும் ஆமாம் இல்லை அவன் சொன்னது கரெக்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்பவுமே அட்ராக்டிவ் பர்சனாக அவங்களோட மைண்டில் எப்போவுமே இருப்பீங்க. தென் நெக்ஸ்ட், சிம்பத்தியை க்ரியேட் பண்ண வேண்டியது தான். அதுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் எப்படி சிம்பத்தி க்ரியேட் பண்ணணுமோ அப்படி தான் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போகிறோன்னா, நம்ம ஒரு மீட்டப் நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க உங்கள் லவ்வர் கூடன்னு வச்சுக்கோங்க. அவங்க மீட்டப்புக்காக வச்சுருக்கீங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒர்க் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் கொஞ்சம் ஒர்க்காக இருக்கேன், அதை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இல்லை ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவசரமாக அந்த வேலையை முடிச்சுட்டு அந்த பொண்ணை பார்க்க நீங்கள் வரணும். எனக்கு ரொம்ப ஹெவி ஒர்க்கு, என்னால் முடியல, அதனால் உன்னை பார்க்கணுன்னு அவசரமாக ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லணும். அவங்களுக்காக ரொம்ப மெனக்கட்டிங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா, பாவம் நம்மளுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறான், நம்மளை பார்க்கணுங்கிறக்காக எவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ ஒர்க்கை முடிச்சுட்டு எவ்வளோ அவசரத்தில் ஓடி வந்திருக்கான், நமக்காக எவ்வளோ ஒன்று பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சிம்பத்தியில் அவங்க ரொம்பவுமே இம்ப்ரெஸ் ஆவாங்க. உங்களை எப்போவுமே விடக்கூடாது அப்படின்னு ரொம்பவுமே இறுக்கமாக ஹோல்ட் பண்ணி வச்சுக்குவாங்க உங்களை. அதை விட்டுட்டு இந்த மாதிரி சிம்பத்தி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு
என் கூட யாருமே பேச மாட்டாங்க, நான் தனியாகவே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டன் அப்படின்னு மியூசியம் போடுற மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னு வைங்க, என்னது யாருமே பேச மாட்டாங்களா, யாருமே இவன் கூட சேர மாட்டாங்களா அப்படின்னு அவங்க யோசித்து, அப்போ இவன்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது, இவன் கேரக்டரில் ஏதோ பிரச்சனை இருக்குது, அப்போ நாம் தான் இழிச்சவாத்தனமாக இவங்க கூட சுற்றிட்டு இருக்கோமா, இவங்க கூட பேசிகிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. அப்படி அவங்க யோசித்தாங்கன்னா நாளைக்கு நீங்கள் ஏதாவது சின்னதாக ஏதாவது ஒன்று மிஸ்டேக்கோ இல்லை தப்போ ஏதோ பண்ணும்போது அவங்களுக்கு அந்த யோசனை ஒரு 10% இருக்க யோசனை ஒரு 25% ஆயிரும். இதே நாளுக்கு நாள் அவங்க உங்களை அவாய்ட் பண்ணி போகிறதுக்கான ஒரு பெரிய ஒரு ரூட்டை நீங்கள் போட்டு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க, சொல்லுங்கள். ஓகேவா? தென் 4th and final, உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு ஃபோன் கான்வர்சேஷனோ இல்லை ஒரு டெக்ஸ்ட்டோ ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா 24 மணி நேரம் அவங்க கூட பேசிகிட்ருங்க அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லை ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போங்க. ஒரு நாள் ஏதோ ஒன்று பேசுகிறீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் கிடச்சிதுன்னா அதை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொஞ்சம் கிறிஸ்பியாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பேசுங்க. இல்லை இன்றைக்கி கான்செப்டே இல்லை, எதுவும் பேசுகிறதுக்கு எந்த டாப்பிக்குமே இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா, சரிம்மா இன்றைக்கி எதுவும் கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் கிளம்புறேன், டயர்டாக இருக்குது, நான் கொஞ்சம் தூங்குறேன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கட் பண்ணி அந்த கான்வர்சேஷனை முடிச்சிருங்க சீக்கிரம். இல்லை அந்த கான்வர்சேஷனையே பில்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அப்படி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு எதுவுமே இல்லை, பேசணுங்கிறதுக்காக பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரம் சலிச்சிருவீங்க. ஐயோ இவன் கால் பண்ணால் பேச ஆரம்பித்தா பேசிக்கிட்டே இருப்பானே, இவன் கால் அட்டன் பண்ணாமே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நிறையா பொண்ணுங்க அவாய்ட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் பேசுகிறத கொஞ்சம் கிறிஸ்பியாக பேசுங்க, இன்ட்ரெஸ்டிங்காக பேசுங்க. அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக பேச வரல அப்படின்னா எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக பேசுகிறது அப்படிங்கிறத நம்ம சேனலில் இருக்குது, அதையும் பார்த்து நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நிறைய ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனை பில்ட் பண்ணுங்கள். சீக்கிரம் போர் அடிக்காமல் இருங்க. அப்படி நீங்கள் பண்ணும்போது தான் நீங்கள் ஒரு அன்அட்ராக்டிவ் பர்சனாக மாறாமல் இருப்பீங்க. ஸோ நான் இங்கே சொன்ன இந்த 4 பாயிண்ட்ஸ்லையும் கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே உங்களோட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் நல்லா போகும். இப்போ தான் பிகினிங்கில் இருக்குங்கும் போது கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். நீங்கள் ஒரு அட்ராக்டிவ் பர்சனாகவே லாங் லாஸ்டிங் இருப்பீங்க. ஸோ நான் இங்கே சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கீழே லைக் பண்ணிடுங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. மேலும் இது போல் நிறைய வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து நல்ல ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட்.